இன்றைக்கு தமிழ்நாட்டை சேர்ந்த பல பேர் வெளிநாடுகளில் சாப்ட்வேர் இன்ஜினியர்ஸாக, மருத்துவர்களாக, டாக்டர்ஸாக உலகத்துடைய பல்வேறு மூலைகளில் வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. இஸ்ரோவோட தலைவர்களாக, திட்ட இயக்குநர்களாக, விஞ்ஞானிகளாக உலகம் முழுவதும் புகழோடு பெருமையோடு வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. இவங்கள பெரும்பாலானோர் 99% பேர் தமிழ்நாட்டில் அரசு பள்ளியில அரசு பாடத்திட்டத்தை இருமொழி கொள்கையில கற்றவங்க தான். இன்றைக்கு கல்வியில தமிழ்நாடு எவ்வளவோ சாதனைகளை செஞ்சுட்டு இருக்கு. அதுக்கு ஒன்றிய அரசு கூப்பிட்டு தமிழ்நாட்டை ஊக்கப்படுத்த பாராட்ட கூட வேணாம், நம்மளை டிஸ்டர்ப் பண்ணாம இருக்க வேணும்னு சொல்லி கொள்கிறேன். நீங்க நியாயமா தர வேண்டிய நிதியை கொடுங்க. நமக்கு வர வேண்டிய நிதி உரிமையை கேட்டா என்ன சொல்றாங்க பாஜகவை சேர்ந்தவங்க? தமிழ்நாடு அரசு, இந்தியா கூட்டணி அரசியலுக்காக தன் மும்மொழி கொள்கையை ஏற்றுக்க மாட்டேங்குதுன்னு சொல்றாங்க. ஒன்றிய அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் அவர்களே சொல்கிறார், அரசியலுக்காக நாம் பண்றோம் அப்படின்னு. நான் அவருக்கு ஒன்றை குறிப்பிட விரும்புகின்றேன். எங்களுக்கு அரசியல் எல்லாம் இரண்டாவது தான். எங்களுக்கு முதல்ல எங்களுடைய மொழி உணர்வு, இன உணர்வு, அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். மொழிப்போர் தியாகிகள் தாளமுத்துவும் நடராசனும் அரசியலுக்காக உயிர் விடல, தங்களுடைய தமிழ் மொழியை காக்கணும்னு உயிர் விட்டவங்க. கீழப்போது சின்னசாமி அரசியலுக்காக சாகவில்லை, இந்தி திணிப்பை எதிர்த்து தனக்குத்தானே தீய வைத்துக் கொண்டு இறந்தவங்க எங்க தமிழ்நாட்டுக்காரங்க. இந்தி திணிப்பை எதிர்த்து எத்தனையோ பேர் தமிழ்நாட்டில் இறந்திருக்கிறாங்க. இதையெல்லாம் மறந்துட்டு உங்களுடைய மிரட்டலுக்கு நாங்கள் அடிபடுவோம் நீங்க நினைச்சீங்கன்னா அது உங்களுடைய கனவுல கூட நடக்கிறது. இன்றைக்கு ஒன்றிய கல்வித்துறை அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் சொல்றார், பிற மாநிலங்கள் எல்லாம் மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கொள்கின்ற பொழுது தமிழ்நாடு மட்டும் ஏன் பிரச்சனை பண்ணுது அப்படின்னு கேட்கிறார். இந்தியை ஏற்றுக்கிட்ட பல மாநிலங்கள் இன்றைக்கு தங்களுடைய தாய்மொழியை இழந்து நிற்கிறதை நாம் பார்த்துட்டு இருக்கிறோம். உதாரணத்திற்கு ராஜஸ்தானுடைய தாய்மொழி ராஜஸ்தானி. இப்படி பல மாநிலங்களுக்கு ஒவ்வொரு தாய்மொழி இருக்கு. ராஜஸ்தான் ராஜஸ்தானி, பீகார் மாநிலத்திற்கு பீகாரி, ஹரியானாவுடைய தாய்மொழி ஹரியான்வி, உத்தரப்பிரதேசத்துடைய தாய்மொழி போஜ்புரி. இந்த மொழிகள் எல்லாம் இன்னைக்கு கிட்டத்தட்ட அழிஞ்சு போயிருக்கு. இதற்கு காரணம் அங்கெல்லாம் ஹிந்தி நுழைந்ததுதான். ராஜஸ்தானி, பீகாரி, போஜ்புரி, ஹரியானி மொழிகள் எல்லாம், இந்த மொழிகளை எல்லாம் ஹிந்தி மெதுவாக நுழைந்து விழுங்கிடுச்சு. அந்த மாநில மக்கள் ஹிந்தியை படிக்கிறாங்க, ஆங்கிலமும் படிக்கிறாங்க. ஆனா அவங்களுடைய தாய்மொழிய மூணாவது மொழியா படிச்சுட்டு இருக்கிறாங்க. அதைத்தான் மற்ற மாநிலங்கள் இந்தியை ஏற்றுக்கிட்டு இருக்கு, மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கிட்டுன்னு நம்முடைய ஒன்றிய அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் அவர்கள் சொல்லிட்டு இருக்கிறார். நாமளும் இந்தியை ஏற்றுக்கிட்டோம்னா நம்முடைய தாய்மொழி தமிழ் மொழியை விரைவில் இழந்துருவோம். இதை விட தமிழ்நாட்டிற்கு ஒரு தீங்கினை, துரோகத்தை யாராலும் செய்ய முடியாது. இதற்கு முன்பு ஆட்சி செய்த அடிமைகள் வேணா நீங்க நீட்டின இடத்துல கையெழுத்து போடுவாங்க, நிதி வேணும்னா எந்த இடத்துலயும் கையெழுத்து போடுவாங்க. பாசிசல் நீட்டிய காகிதத்திலெல்லாம் கையெழுத்து போட இது ஒன்றும் அடிமை அரசு அல்ல. முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் எனும் மகத்தான தலைவரால வழிநடத்தப்படுகின்ற சுயமரியாதை உள்ள திராவிட மாடல் அரசு நம்முடைய கழக அரசு. அதனால்தான் சொல்கின்றேன், நம்முடைய தமிழ்நாடு அரசு என்றைக்கும் மும்மொழி கொள்கையை ஏற்காது. தமிழ்நாட்டில் எப்போதும் இருமொழி கொள்கை மட்டுமே இருக்கும் நம்முடைய முதலமைச்சர்கள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்தியிருக்கிறாங்க, உறுதிப்படுத்தியிருக்கிறாங்க. ஆகவே நான் மீண்டும் சொல்கின்றேன், எங்க மேல மீண்டும் இந்தியை திணிக்காதீர்கள், முயற்சி செய்யாதீங்க. தமிழ்நாட்டுக்கு நியாயமா கொடுக்க வேண்டியதை கொடுங்கன்னு கேட்கிறோம். நீங்க கொடுக்கறத விட்டுட்டு இப்படியே மிரட்டிட்டு இருந்தீங்கன்னா அப்புறம் தமிழர்கள் நாங்க எங்களுக்கு எப்படி எடுக்கணும் அப்படிங்கிறது தெரியும். அந்த நிலைமைக்கு எங்களை தள்ளிவிட்டாதீங்க என்பதை மட்டும் இங்கே நான் எச்சரிக்கையாக கூறிக்கொள்கின்றேன். நாங்கள் இந்திய அரசியல் சட்டத்தை மதிக்கின்றோம், ஜனநாயகத்தை மதிக்கின்றோம். அதனால்தான் எங்கள் உரிமைக்காக ஜனநாயக வழியில இன்றைக்கு குரல் கொடுக்கின்றோம். நம்முடைய இந்த குரல் ஒன்றிய பாசிச பாஜக அரசினுடைய காதுகளில் விழ வேண்டும். நம்முடைய உரிமைகளுக்கு அவங்க மதிப்பளிக்க வேண்டும். இல்லைன்னா தமிழ்நாடு இன்னொரு மொழி போரை சந்திக்கவும் தயங்காது. இன்னைக்கு நாம் எதிர்கொண்டிருக்கிற பிரச்சனை வெறும் இந்த அரசினுடைய பிரச்சனை கிடையாது, வெறும் திமுகவோட பிரச்சனை கிடையாது,
வெறும் தனிப்பட்ட பள்ளிக்கல்வித்துறை அமைச்சருடைய பிரச்சனை கிடையாது. வெறும் இங்க வந்திருக்கக்கூடிய குரல் கொடுத்திருக்கக்கூடிய தோழமை கட்சி தலைவர்களுடைய இயக்கங்களுடைய பிரச்சனை மட்டும் கிடையாது. ஒவ்வொரு தமிழ்நாட்டு மாணவனுடைய பிரச்சனை எதிர்காலம், தமிழ் மொழி சம்பந்தப்பட்ட தமிழுடைய எதிர்காலம் பிரச்சனை. ஆகவே இந்த ஆர்ப்பாட்டம் நம்முடைய பிள்ளைகளுக்கான ஆர்ப்பாட்டம், நம்முடைய மாணவர்களுக்கான ஆர்ப்பாட்டம், நம்முடைய உரிமைக்கான ஆர்ப்பாட்டம். இந்த நேரத்தில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் ஒரு வேண்டுகோள், இந்த பிரச்சனையை வச்சு அரசியல் செய்யறதோ அவதூறு பரப்புறதோ தயவு செய்து கைவிட்டுட்டு தயவு செய்து எங்களோடு இணைஞ்சு நீங்களும் குரல் கொடுங்க, வீதிக்கு வாங்க. கட்சி பேர்ல அண்ணாவையும் திராவிடத்தையும் வச்சுக்கிட்டு தயவு செஞ்சு ஒதுங்கி நிக்காதீங்க, வேடிக்கை பார்க்காதீங்க. கட்சி எல்லைகளுக்கு அப்பாற்பட்டு ஒட்டுமொத்த தமிழ்நாடும் ஓரணியில் நின்று மும்மொழி கொள்கையை நாம் எதிர்த்தாக வேண்டும்.